பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். இந்த நாளில் கூட வேத வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 121 அதிகாரம் 1 வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 121 verse 1 and 2. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன். இன்றைக்கு என் கண்பார்களே, ஒருவேளை எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுது, ஒருவேளை நினைக்கிறீங்களா இந்த மாதம் என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, நான் யார்கிட்ட போவேன், யாரிடத்துல உதவி கேட்குறேன்னு ஏசப்பா சொல்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்ப போகிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் உங்கள் தேவைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், உங்கள் தேவைகள் எவ்வளவா இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பரத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார். ஆமேன். நீங்கள் விசுவாசித்தா கர்த்தருடைய மகிமை பார்க்க போகிறீங்க. ஒருவேளை இந்த மாதம் தேவைக்காக நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இந்த மாதம் என்னுடைய தேவை அதிகமாக இருக்குது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், பண்டிகை வருது, அநேக காரியங்கள், குடும்பத்தின் தேவைகள் அதிகமாக இருக்குது என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? வானத்தைய பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது பரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தாசை அனுப்பி உங்கள் எல்லா தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்கள் கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த மாதம் எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல, நான் என்ன செய்வது தெரில, வீட்டின் அநேக காரியங்கள் இருக்குது, ஃபைனான்ஸ் வட்டி கட்டணும், பிள்ளைகளுடைய தேவைகள் ஃபீஸ் கட்டணும். ஆனால் ஏசப்பாவுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா அந்த மகளுக்கு அந்த தேவையை அற்புதமாக சந்தித்து கொடுத்தா. தடைப்பட்ட பேமெண்ட்டை வர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் கூட ஒருவேளை உங்களுடைய தேவை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது பரத்துலேருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு தாசை அனுப்பி உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேலை கூட உங்களுக்கு என்ன, இந்த நாளில் என்ன தேவை இருக்குதோ ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? உங்கள் தேவை எவ்வளோ பெரிதாக இருக்குது பார்க்காதீங்க. அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது ஏசப்பா உங்களை எல்லா தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாத ஊழியத்தில் கூட அநேக தேவைகள் இருந்து ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அற்புதமாக எல்லா தேவைகளை சந்தித்து வழி நடத்துகிறார். எங்களை நடத்துகிற தேவன் உங்களை நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் என்ன தேவைக்காக நீங்கள் ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாகவே ஏசப்பா உங்கள் தேவைகளை சந்தித்து பரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தாசை அனுப்பி அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். ஒருவேளை மனுஷனுடைய தேவைகளுக்காக நீங்கள் போகும்போது வெக்கப்பட்டு போகலாம். ஆனால் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது பரத்துலேருந்து ஒரு தாசை அனுப்பி எல்லா தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரே ஏசப்பா, வானத்தைய பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏசப்பா உம்மை நோக்கி அப்பா எந்தெந்த காரியத்தில் ஒத்தாசை தேடுகிற என் ஜனங்களுக்கு உதவி செய்வீராக, பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்புவீராகப்பா. எல்லா தேவைகளை சந்தித்து கொடுத்தப்பா உம்முடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.